ஹை இம்பேக்ட் என்டர்பிரனர் இந்த மார்க்கெட்ல வந்து ஒரு ஃபேவரேட் பிராண்டு, சக்சஸ்ஃபுல் பிராண்டு, ரொம்ப காலகட்டமா வந்து மார்க்கெட்ல இருக்கிறது. நிறைய பீப்புள் வந்து அந்த பிராண்ட் வந்து ஃபேவரேட்டா இருக்கிற கம்பெனியோட பிஸ்னஸ் ஓனர்ஸ் எப்படி இருப்பாரு, அவருடைய டெய்லி ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், அவருடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு ஏர்லி ரைசராக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் த சன்ரைஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்காவது எந்திரிக்கிறக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கக்கூடியவரா இருப்பார். நம்பர் 1. நம்பர் 2, அவர் எந்திரிச்ச உடனே பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, அவர் வந்து கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதுவாங்களாம். ஒரு 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 டைரி வச்சுட்டு லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் அவங்களுடைய லைஃப் இந்த அளவுக்கு பெட்டரா வந்ததுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ பேர் உழைச்சிருப்பாங்க. ஈவன் ஒரு சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து, டீச்சர்ஸ்ல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, சொசைட்டில இருந்து எத்தனையோ பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஹெல்ப் பண்ணி நிறைய விசிபிள் அண்ட் இன்விசிபிள் மோட்ல அவங்களுக்கு உருவாக்கி இருப்பாங்க. ஸோ பஞ்சபூத சக்திகள் இருந்து அத்தனைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டெய்லி அவங்க கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதி அவங்களுடைய அந்த டெண்டன்சி டுவர்ட்ஸ் தி சொசைட்டி அண்ட் யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேங்க்ஃபுல் மைண்ட் செட் இருக்குமா. அப்போ ஏர்லி ரைசரா இருப்பாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட் உள்ளவங்களா இருப்பாங்க. தே ரைட் டு ரைட் அ கிராட்டிடியூட் லிஸ்ட். நம்பர் 3 அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு மைண்ட் செட்டை வந்து பக்காவா வச்சுக்கிறதுக்கு தே டூ மெடிடேட் எவ்ரி டே அண்ட் டூ த யோகா ப்ரோக்ராம். அண்ட் யோகா ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க நம்ம இந்த பிசிக்கல் சிஸ்டத்தை அலைன் பண்ணோம். மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னாக்க மென்டல் சிஸ்டத்தை அலைன் பண்ணோம். when the body mind and soul are aligned with the same point அப்படின்னாக்க ஸோ அவருடைய எஃபிசியன்சி வந்து ட்ரெமெண்டஸா இருக்கும். தென் இன்னொரு அக்கேஷன்ஸ்ல நான் இன்னொரு வீடியோ சொல்லியிருப்பேன், ஒரு ஆல் தி குட் லீடர்ஸ் ஆர் தி குட் ரீடர்ஸ். அப்போ வந்து இந்த பிரெயினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். எப்படி ஒரு செடி வளர்றதுக்கு உரம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வளருதோ, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு கண்டினியூஸா வந்து நல்ல புத்தகங்களை ரீட் பண்ணி நிறைய இன்புட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நீங்க பக்காவா செயல்பட உதவும். ஸோ அதுல வந்து அனதர் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீடிங் ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா வச்சிருப்பாங்க. தே ரீட் எவ்ரிதிங், தே வில் ஸ்டார்ட் தர் டே வித் a good input. அப்போ அந்த ரீடிங் வந்து மேண்டேட்டரியா இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப அவங்க சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து கண்டிப்பா பண்ணக்கூடிய விஷயம் டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. டு டூ லிஸ்ட் என்ன அப்படின்னாக்க இந்த யோகாலாம் முடிச்சுட்டு மெடிடேட் பண்ணி முடிச்சுட்டு தென் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா தே ப்ரிப்பேர் அ லிஸ்ட். இந்த டே வந்து திஸ் டே இஸ் வாட் ஃபார் மீ, அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குமா. அந்த டேல வந்து ஸோ என்னென்னவெல்லாம் இன்னைக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு எழுதிட்டு அதே நேரத்தில் வந்து அந்த டாஸ்கை வந்து அட் லாஸ்ட் அட் எனி காஸ்ட் தே வில் ட்ரை டு கம்ப்ளீட்டா. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 மீட்டர் ரன்னிங்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க நீங்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னாக்க நீங்க அந்த எண்டு பாயிண்ட்டை வந்து போயிட்டு ரீச் பண்ணாம இடையில விட்டதுக்கே சமம். அதனால அந்த பாயிண்ட்டை எழுதி அந்த மார்னிங்கே அவங்க ஒரு ரோட் மேப் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த நாள் ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டு they will try to attain it at any cost. அதுக்கப்புறம் ஸோ இந்த பீப்புளுக்கு வந்து எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்களா, ஐ கேன் டூ அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குமா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட்டே வந்து இருந்ததே இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூபிள் பாயிண்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்க ஒரு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும் போதுதான் ஒரு பர்சன்னால மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியெல்லாம் அடைய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த ஒயிட் பேப்பர் மாதிரி, ஒயிட் கிளாத் மாதிரி சின்ன சின்ன அப்பப்போ இந்த டஸ்ட் எல்லாம் ஒட்டிடும். அப்போ அதை வந்து கிளீன் பண்ணி நீங்க மைண்டை தாட்டை ஃப்ரெஷ்ஷா கான்ஃபிடென்ட்டா எனர்ஜெட்டிக்கா ஃபோக்கஸ்டா ரொம்ப வந்து ப்ராஸ்பெக்டிவா கரிஷ் ஒரு மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கா வச்சிருந்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். இப்போ இவங்களுக்கு என்ன கிளாரிட்டி இருக்குமா, ஒரு மனிதன் வந்து சாஃப்ட் காப்பியை சேஞ்ச் பண்ணாம ஹார்ட் காப்பியில வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆல்வேஸ் வந்துட்டு மைண்டை வந்து நல்லா கிளின்ச்சிங் எக்ஸசைஸ் பண்ணி ஸோ ஆல்வேஸ் வந்து கீப் இட் பவர்ஃபுல்ங்களா. ஒன் மோர் பவர்ஃபுல் மைண்ட் செட் ஆஃப் தெம் ஆர் எல்ஸ் மேபி தட் ஹேபிட், தே ஆல்வேஸ் ட்ரை டு புஷ் தெம்செல்ஃப் அஸ் த டிஃப்ரெண்ட் பர்சன். அவங்க என்ன பண்ணுவாங்களா, தே வில் லேர்ன் தெம்செல்ஃப் கண்டினியூஸ்லி அண்ட் மேக் தெம் பெட்டர். சக்சஸ்ஃபுல் பீப்புள் நெவர் டேக் எக்ஸ்கியூஸ். சக்சஸ்ஃபுல் லீடராக இருக்கட்டும், சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆர் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தே நெவர் டேக் எக்ஸ்கியூஸ். தே நெவர் டேக் எக்ஸ்கியூஸ் அப்படின்னாக்க இது வந்து திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது திங்க் பண்றதுனால தே வில் ஓன் இட், தே வில் டேக் அன் அக்கௌண்டபிலிட்டி, தே வில் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட். ஸோ மேக் எவரி டே அஸ் அ கிரேட் டே அண்ட் அட் லாஸ்ட்
convert all the 365 days as a productive days and just convert their brand and company as a most favorite brand and company of this country. As an entrepreneur, உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கிற டே டு டே சேலஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. We will address those issues in the next video.